தமிழ்நாடு 17வது சட்டசபை தேர்தல் 14வது முதல்வர் நாளை பொறுப்பேற்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல். கிட்டத்தட்ட 4 முனை போட்டியில் 85% வாக்குப்பதிவு. இதில் தமிழக வெற்றிக் கழகம் 35%க்கு மேல் வாக்குகளை பெற்று 108 தொகுதிகளில் வெற்றி. தமிழக சட்டசபை தொகுதிகள் 234 118 எடுத்து அறுதி பெரும்பான்மை பெற வேண்டிய சூழலில் அவருக்கு 10 தொகுதிகள் குறைவாக இருந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு. இந்த நிலையில் இன்று ஆளுநரை சந்தித்து அறுதி பெரும்பான்மைக்குரிய எம்எல்ஏக்களின் பட்டியலை வழங்கிய விஜய்க்கு ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு. இதை அடுத்து நாளை ஞாயிற்றுக்கிழமை விஜய் பதவியேற்கிறார். விஜய் முதல்வராக பதவியேற்க அவருடன் 8 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். இதில் விஜய்க்கு பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறை பொறுப்புகளை வகிக்கிறார். அடுத்ததாக செங்கோட்டையன், இவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். மூன்றாவதாக என் ஆனந்த், குஷி ஆனந்த், நகராட்சி நிர்வாகத்துறை அவருக்கு வழங்கப்படுகிறது. நான்காவதாக நிர்மல்குமார், இவருக்கு மின்சாரத்துறை. ஐந்தாவதாக ஆதவ் அர்ஜுனா, மதுவிலக்கு மற்றும் விளையாட்டுத்துறை பொறுப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது. ராஜ்மோகனுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை வழங்கப்படுகிறது. எட்டாவதாக முஸ்தபா, சிறுபான்மையினர் நலத்துறை. எட்டாவதாக அருண்ராஜுக்கு பத்திரப்பதிவு வங்கி வரித்துறை வழங்கப்படுகிறது. 9வதாக வெங்கட்ரமணன் பள்ளி கல்வித்துறைக்கு பொறுப்பேற்கிறார். இப்படி விஜயுடன் சேர்ந்து 8 அமைச்சர்களுக்கு பொறுப்பு. இதையடுத்து தமிழகத்தின் 17வது சட்டசபையில் 14வது முதல்வராக நாளை விஜய் பொறுப்பேற்கும் சூழலில் தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் நாளை விஜயின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இந்த பதவியேற்பு விழாவுக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் பதவியேற்கும் அமைச்சர்களுக்கான வாகனம், கார் தற்பொழுது ரெடியாக உள்ள இருக்கும் காட்சியை காணலாம். இது தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் அமைச்சர்களுக்கான கார்கள் தற்பொழுது தமிழக அரசின் விருந்தினர் மாளிகையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான வீடியோ காட்சி நீங்கள் தற்பொழுது பார்க்கலாம். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களையும் நாளை விஜய் முதல் கையெழுத்தாக மகளிருக்கான 2500 ரூபாய்க்கான கையெழுத்திடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படும் சூழலில் தமிழகத்தின் 17வது சட்டசபை தேர்தலில் 14வது முதல்வராக விஜய் பதவியேற்கும் காட்சி நாளை காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது என்பது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது.